ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, எங்கள் ஊர் சந்தையில் நான் வாங்கிட்டு வந்த காய்கறி தாங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே கூறு 10 ரூபா தாங்க. எங்கள் ஊரில் வந்துட்டு நேற்று மண்டேனா சந்தைங்க. திங்கக்கிழமைனா சந்தை. நான் சந்தைக்கு போயிட்டு வர்றதுக்கு 7-8 மணி ஆயிடுச்சுங்க. அங்கே சாயந்தரமாக தான் சந்தை போடுவாங்க. ஸோ 4 மணிக்கு தான் சந்தையே ஸ்டார்ட் ஆகும். 10 மணி வரைக்குமே சந்தை இருக்குங்க. நான் போயிட்டு வரதுக்கு 7-8 மணி ஆயிடுச்சுங்க. அதனால் நேற்று வீடியோ போட முடியல. இன்றைக்கி காலையில் வீடியோ எடுத்துகிட்ருக்கீங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடியே வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட காமிச்சிடலான்னு சொல்லிட்டு காலையிலே எடுத்துகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த முருங்கைக்காய், இந்த கோவக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே 10 ரூபா தாங்க. இந்த வாரத்தோடைய காய்கறி செலவை நான் 240 ரூபாயில் முடிச்சிட்டேன். இப்போ நான் இந்த மாதிரி காயெல்லாம் போயிட்டு சந்தையில் வாங்குறதுனால எனக்கு ஒரு மாதத்துக்கு 500 ரூபா வரைக்குமே என் பணத்தை சேமிக்க முடியுதுங்க. இப்போ போய் இந்த காயெல்லாம் நான் கடையில் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், 240 ரூபாய்க்கு வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக முடியாதுங்க. இந்த பொடலங்காயெல்லாம் கடையில் கண்டிப்பாக 10 ரூபாய்க்குலாம் கொடுக்க மாட்டாங்க. 20 ரூபா 25 ரூபா கம்மி இல்லாமல் வாங்கணும். அதே மாதிரி கோவக்காய், கேரட்லாம் 10 ரூபாய்க்குலாம் கொடுக்கவே மாட்டாங்க. இந்த கோவக்காய்லாம் பாருங்கள், ஒரு 4-5 கோவக்காய் தான் கடையில் வாங்கினா 10 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. நான் சந்தையில் வாங்குறதுனால எனக்கு இவ்வளோ கோவக்காவே 10 ரூபாய்க்கு வாங்க முடியுது. இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் நான் சந்தையில் வாங்குறதுனால எனக்கு ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு 100 ரூபா 150 ரூபாயிலேருந்து என் பணத்தை சேமிக்க முடியுதுங்க. ஸோ மாதத்துக்குன்னு கணக்கு பார்க்கும்போது 500 ரூபா வரைக்குமே காய்கறி சாமானை வாங்குறதுல மட்டும் என் பணத்தை சேமிக்க முடியுது. இங்கே பாருங்கள், இந்த முருங்காய் 4 முருங்காய் இருக்குங்க. 4 முருங்காவே நமக்கு 10 ரூபா தாங்க. 2 முருங்காய் நான் பருப்பில் போட்டுருவேன். 2 முருங்காய் உருளைக்கிழங்கு வச்சு தாளிச்சுக்குவேங்க, பொரியல் செஞ்சுக்குவேன். ஸோ முருங்காய் 10 ரூபா. அடுத்து கோவக்காய் பாருங்கள், கோவக்காய் 10 ரூபா தாங்க. நல்லா கோவக்காய் தாங்க இருக்குது, பழுக்கலை. ஸோ நான் பார்த்து தான் வாங்கியிருக்கேன். கத்திரிக்காய் பாருங்கள், சின்ன சின்ன கத்திரிக்காவாக பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க. கூரே 10 ரூபா தாங்க. முழு கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்செல்லாம் என்னோடய பாப்பா கேட்டுகிட்டே இருந்தா. அதனால் கத்திரிக்காய் கூறு 10 ரூபா தாங்க. இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கே 10 ரூபா தாங்க. நான் போன வாரம் கடையில் போயிட்டு ஒரு உருளைக்கிழங்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அது கூட 5 ரூபாய்க்கு போட்டாங்க. இதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஆனால் ஒரு உருளைக்கிழங்கு 5 ரூபா. இங்கே பாருங்கள், எனக்கு இத்தனை உருளைக்கிழங்கே சந்தையில் 10 ரூபா தாங்க. ஸோ ஒரு நாள் பொரியலே நான் செஞ்சுடுவேன். அப்படியே மேலே பாருங்கள், இது பாருங்கள், கேரட் 3 கேரட் நல்லா முழு கேரட்டாகவே இருக்குங்க. ஸோ 10 ரூபா தாங்க. சின்ன சின்ன கேரட் உடச்சி கூட இருக்கும். உடஞ்ச கேரட் கூட கூரில் வச்சுருவாங்க 10 ரூபான்னு. ஆனால் நான் பார்த்து முழு கேரட்டாக தாங்க வாங்குவேன். ஸோ இந்த 3 கேரட்னே 10 ரூபா தாங்க. ஸோ இந்த மாதிரி முழு கேரட்டாக வாங்கும்போது ஒரு வாரத்துக்கே எனக்கு தாங்குவோம். அதனால் நான் இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்குவேன். அடுத்து பாருங்கள், புடலங்காய் எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய புடலங்காவே 10 ரூபா தாங்க. ஆனால் பிஞ்சு புடலங்காய் தான் இருக்குது. ஸோ நான் பார்த்து தாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பெரிய புடலங்காய் பெரியவங்களே 3 பேர் தாராளமாக 3-4 பேர் கூட தாராளமாக சாப்பிட்லாங்க. அவ்வளோ பெரிய புடலங்காய் பார்த்தீங்களா? இதுவே 10 ரூபா தாங்க சந்தையில். ஆனால் நம்ம கடையிலன்னு போய் வாங்கிட்டு இது 20 ரூபா 25 ரூபா கம்மி இல்லாமல் வாங்கிட்டு வரணும். ஸோ அப்படியே இந்த சைடு வாங்க. லெமன் பார்த்தீங்களா? லெமன் 4 லெமன் 10 ரூபாங்க. நான் போய் கடையில் வாங்கினேன்னா ஒரு லெமன் 7 ரூபா 8 ரூபா சொல்லுவாங்க. ஆனால் சந்தையில் 4 லெமனே எனக்கு 10 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வந்தேங்க. இந்த இஞ்சி 5 ரூபா தாங்க. எதுக்குன்னா இந்த காய்கறியெல்லாம் வாங்கும்போது சில்லறைன்னு சொல்லிட்டு 5 ரூபாய்க்கு இஞ்சி கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு இஞ்சி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நானும் ஒரு 5 ரூபாய்க்கு இஞ்சி வாங்கிட்டு வந்துட்டேங்க. அப்படியே இந்த சைடு வாங்க. இப்போ உருளைக்கிழங்கு பார்த்துட்டோமா? அடுத்து பாருங்கள், பீட்ரூட்டு எவ்வளோ பெரிய பீட்ரூட் பாருங்கள். பீட்ரூட் 10 ரூபா தாங்க. இது 2 பீட்ரூட்டு 3 பீட்ரூட் இருக்கிற மாதிரி கூட கூறு இருந்தது. ஆனால் நான் ஒரே பீட்ரூட்டாக பார்த்து வாங்கிட்டேங்க. ஏன்னா போன வாரம் வாங்க பீட்ரூட்டே வீட்டில் கொஞ்சம் இருந்ததுங்களா. அதனால் நமக்கு இந்த வாரம் ஒரு பீட்ரூட் போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய பீட்ரூட்டாகவே வாங்கிட்டு. முட்டைக்கோஸ் பாருங்கள் எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு. ஸோ வெயிட்டாக இருக்க முட்டைக்கோஸ் நல்லா எப்போயுமே ருசியாக இருக்குங்க. இந்த முட்டைக்கோஸு 10 ரூபா தாங்க. இதை நான் 2 டைம் நான் செய்வேன். ஒரு டைம் செஞ்சால் எங்கள் வீட்டில் காலி ஆகாதுங்க. அதனால் இதை ஒரு டைம் செஞ்சுட்டு திருப்பி பாதி வச்சு மறு டைம் கூட நான் செய்வேன். அப்படியே உங்களுக்கு எல்லா காயும் காமிச்சிட்டேன்னா இங்கே பாருங்கள், இந்த தேங்காய் ஒரு தேங்காய் 15 ரூபா தாங்க. ஸோ 2 தேங்காய் 30 ரூபா. நல்லா வெயிட்டாக தாங்க இருக்குது. ஸோ எனக்கு வாரத்துக்கு 2 தேங்காய் சரியாக இருக்குங்க. ஸோ 2 தேங்காவே நான் 30 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன். அப்படியே இந்த சைடு வாங்க. இங்கே கீழே பார்த்தீங்களா, நான் கிழங்கு வாங்கியிருக்கேன். கிழங்கு எப்போயுமே எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி காலையில் நான் கிழங்கு வேக வச்சுடுவேங்க. நேற்று வாங்கிட்டு வந்ததை இன்றைக்கி காலையில் வேக வச்சுடுவேன். இது 1/2 கிலோ 15 ரூபா தாங்க. இது 1/2 கிலோ கிழங்குங்க.
ஸோ எப்பயுமே ரெகுலராக வாங்குறதுனால அவங்க கொஞ்சம் வந்துட்டு இது வெயிட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, 1/2 கிலோவுக்கு மேலே தான் இருக்குது. ஆனாலும் எனக்கு 15 ரூபாய்க்கு நான் கொடுத்துருவாங்க ரெகுலராக வாங்குறதுனால. இந்த பப்பாளி பழம் பாருங்கள், இது வந்துட்டு கிலோ கணக்கில் இல்லைங்க, பீஸ் ரேட்டு தான். ஒரு பீஸ் 10 ரூபாயில் இருக்குது, 20 ரூபாயில் இருக்குது. அந்த மாதிரி 10 ரூபா பீஸ்லாம் எனக்கு பத்தாதுங்க. அதனால் 20 ரூபா வாங்கிட்டு வந்துடுவேன். இது வந்து இன்றைக்கி காலையில் வந்து குழந்தைங்களுக்கு அரிஞ்சு நான் ஸ்நாக்ஸுக்கு போட்டு கொடுத்துருவேன் 2 பாப்பாங்களுக்கும். இது பாருங்கள் வந்துட்டு கொய்யாக்காய். நான் வாரத்துக்கு ஒவ்வொரு பழம் வாங்கிட்டு வருவேன். ஒரு நாள் கொய்யாக்காய், ஒரு வாரம் வந்துட்டு ஆரஞ்சு, ஆப்பிள், இந்த மாதிரி மாற்றி மாற்றி வாங்கிட்டு வருவேன். இந்த வாரம் பாருங்கள் நான் வந்துட்டு கொய்யாக்காய் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு 1/2 கிலோ வந்துட்டு 30 ரூபாங்க, கிலோ வந்துட்டு 60 ரூபா இருந்தது. ஸோ 1/2 கிலோ போதும்னு சொல்லிவிட்டு 1/2 கிலோ வந்துட்டு 30 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்து அப்படியே வாங்க, பார்த்தீங்களா இது வந்துட்டு கிலோ வந்து 25 ரூபா தாங்க. நல்லா பெரிய வெங்காயமாக இருக்குது, நல்லா காஞ்சதாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா 2 கிலோவாக வாங்கிட்டு வந்துட்டேன். சரி அடுத்த வாரத்துக்கு நமக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிலோவாக வாங்கிட்டு வந்துட்டேங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து எங்கள் ஊர் சந்தையில் வாங்கிட்டு வந்த எல்லா காய்கறியும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். இது எல்லாமே டோட்டலாக சேர்ந்து எனக்கு எவ்வளோ வந்ததுன்னா 240 ரூபாங்க. முருங்கைக்காய் 10 ரூபா, கோவக்காய் 10 ரூபா, கத்திரிக்காய் 10 ரூபா, லெமன் 10 ரூபா, இஞ்சி 5 ரூபா, தேங்காய் ஒரு பீஸ் 5 ரூபா, 2 பீஸ் வந்து 30 ரூபா, கேரட் 10 ரூபா, புடலங்காய் வந்துட்டு 10 ரூபா, உருளைக்கிழங்கு 10 ரூபா, முட்டைகோஸ் 10 ரூபா, பீட்ரூட் 10 ரூபா, கிழங்கு வந்து 15 ரூபா, அப்புறம் பப்பாளி பழம் வந்துட்டு 20 ரூபா, கொய்யாப்பழம் வந்துட்டு 30 ரூபா, 1/2 கிலோ 30 ரூபா எடுத்துகிட்டு வந்தேன். வெங்காயம் வந்துட்டு கிலோ 25 ரூபா, ஒரு 2 கிலோவாக எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ 50 ரூபா. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த வாரத்தோட என்னுடைய காய்கறி செலவுங்க. ஸோ பார்த்தீங்களா, 7 நாளைக்கு இத்தனை காய் வாங்கிட்டு வந்துட்டேன். இது பத்தலைனா கூட பக்கத்தில் வந்து கடையில் கீரை வாங்கிக்குவேன். கீரை வந்துட்டு ஒரு கட்டையே வந்துட்டு 8 ரூபா 9 ரூபா தான் விற்பாங்க. ஆனால் சந்தையில் வந்துட்டு கீரை எப்பயுமே விலை அதிகம் தாங்க, 10 ரூபாய்க்கு சொல்லி விற்பாங்க. கட்டு 10 ரூபா 5 ரூபா, முருங்கீரைலாம் 5 ரூபாங்க. ஆனால் நான் வந்துட்டு கீரை மட்டும் எப்பயுமே சந்தையில் வாங்க மாட்டேன். ஏன்னா வாங்கிட்டு வந்து இன்றைக்கே நம்ம சமைக்க மாட்டோம். அதனால் எப்போ வேணுமோ அப்போ மட்டும் பக்கத்தில் கடையில் போய் கீரை மட்டும் வாங்கிட்டு வந்துடுவேங்க. அது 8 ரூபா 9 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் கீரை மட்டும் கடையில் வாங்கிக்குவேங்க. இங்கே பார்த்தீங்களா, ஒரு 240 ரூபாயில் இந்த வாரத்தோட காய்கறி செலவை முடிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊரில் இந்த மாதிரி சந்தை இருக்கா? சந்தையில் கூரெல்லாம் எவ்வளோ சொல்லி விற்கிறாங்க? உங்களாலேயும் உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக காய்கறி வாங்க முடியுதான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.